படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. ஒரு 75 இயர்ஸாக இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ நல்ல படம் வந்தது கிடையாது. 75 வருஷமாக இவ்வளோ நல்ல படம் வந்தது கிடையாது. ஆக்சுவலி தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி லவாகுஷா பண்ணாங்க, ராமாஞ்சன யுத்தம் பண்ணாங்க, மாயாபஜார் பண்ணாங்க. அப்போவே இவங்களெல்லாம் விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உண்மையான விஎஃப்எக்ஸ் இல்லை, மினியேச்சர் டெக்னிக்னு சொல்கிறோம். மாயாபஜாரில் சாங் வருது, விவாஹ போஜன் நம்போ. அந்த சாங்லெல்லாம் கட்டோத்கஜா இவ்வளோ ஹைட்டாக இருப்பான். அவன் அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறான்னு நீங்கள் காட்டும்போது ஒரு பேலஸ் காட்டணும். அது பேலஸ் காட்டிட்டு அந்த சின்ன பேலஸ் பண்ணிட்டு வச்சு அவன் இப்படி கால் வைக்கும்போது அவன் ஒரு பெரிய பில்லர் மாதிரி தெரிகிறான். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் தெலுங்கு ஃபிலிமில் தான், மாயாபஜாரில் அண்ட் சம்பூர்ண ராமாயணா. கன்னட ஃபிலிம்லேயும் பண்ணல, தமிழ் சினிமாலேயும் இந்த மாதிரி பண்ணல. அண்ட் வந்த 3D படத்தில் 35 வருஷத்தில் இது நம்பர் 2 பெஸ்ட் 3D ஃபிலிம். எக்ஸ்ட்ராடினரி 3D எஃபெக்ட்ஸு. சும்மா நிறைய இடத்துல 3D படம் எடுக்கிறாங்க. பெஸ்ட்டு மைடியர் குட்டி சாத்தன், அதுக்கப்புறம் இதுதான். இதில் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. ராஜ்மௌலி வர்றாங்க, ராம்கோபால் வர்மா வர்றாங்க, பசுபதி அஞ்சு வர்றாங்க, சோபனா டான்ஸர் ஒரு முக்கியமான கேரக்டரில் வர்றான். இவங்கெல்லாம் இது வேறு ஒரு இமேஜினரி உலகம் இருக்குது, சம்பாலான்ட்டு. அங்கெங்கேயும் இவங்களெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணிட்டுருக்காரு. கமலில் ஒரு சுப்ரீமன் ஒரு கேரக்டரு, ஒரு 2 சீன் தான் வர்றாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட்டு. அதில் அவரை ரொம்ப பியூனியாக ஒல்லியாக ஏதோ இந்த 10 நாள் சாப்பிடாத மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அவர் வெரி பவர்ஃபுல் கேரக்டரு. தொங்கி போட்டிருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, இந்த 150 நாள் கர்ப்பிணியாக இருக்கிற பொண்ணு கிரியேட் பண்ணும். எந்த டிஎன்ஏ கூட அது அப்பாற்பட்ட மாதிரி ஒரு சில்ட்ரனை க்ரியேட் பண்ணுனாங்க. அப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருப்பாங்க. கமல் 2 சீன் வர்றாங்க. அப்போ ஃபஸ்ட் சீனில் ஒன்றும் இல்லை, அவங்க பண்ண மேக்கப்பு, ப்ரோஸ்தட்டிக்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க தவிர அவங்க கமல் அது நீட்டாக பண்ணியிருக்காங்க. பட் அதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. அது ஏதோ சான்ஸ்கிரிட்டில் அவர் ஏதோ பேசணும், அது பேசியிருக்காங்க. லாஸ்ட் சீன் ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் 2.5 மினிட்ஸ் அவர் தான் வர்றாங்க. அவர் அந்த சீரம் எடுத்து போட்டுக்கிறாங்க. அந்த 150 நாள் கர்ப்பமாக இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டுடனே அவர் உடம்பெல்லாம் நல்லாயிடும், பெருசாகிடும், உடம்பெல்லாம் அழகாகிடும். கடைசியில் காட்டுறாரு. அண்ட் இந்த படம் உங்களுக்கு புரியணுன்ட்டு உங்களுக்கு மகாபாரதா கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும். கல்கி பற்றி தெரிஞ்சிருக்கணும். கல்கி பற்றி என்ன சொல்கிறாங்கன்ட்டு, தசாவதாரத்துக்கு அப்புறம் கல்கின்னு ஒருத்தர் வர்றாரு. ஒரு வெள்ளை குதிரை மேலே ஒரு வெள்ளை பெரிய கத்தி எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறாரு. ஒரு கதை, அந்த கதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறாரு. அதுதான் கல்கி தான் தீபிகா படுகோன்னு வயிற்றில் வளர போகிற குழந்தையாக இருக்கலாம். அந்த குழந்தை தான் இந்த உலகத்தை காப்பாற்றலாம். பிரபாஸ் காமெடி மிக்ஸ்டு கேரக்டர், ஃபைட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. காமெடி மிக்ஸ் கேரக்டர். நல்ல குறைகள் எதுவும் இல்லை, பட் லாஜிக்கலி ஒரு கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ இந்த படத்தில் மகாவிஷ்ணு பற்றி தான் பேச போகிறாரு. ஏன்ட்டா மகாவிஷ்ணு கிருஷ்ணா தான் மகாபாரதத்தில் வருது. ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்ட்டு, அமிதாப் பச்சன் போயிட்டு இந்த இந்தியாவில் ஃபஸ்ட்டு உருவாகின ஃபஸ்ட்டு சிட்டியே காஷின்னு சொல்கிறார். காஷி தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு உருவாகின சிட்டி. பட் அந்த சிட்டியில் போயிட்டு அமிதாப் பச்சன் ஒரு பெரிய லிங்கம் எடுக்கிறார். லிங்க பூமியில் இருக்கும், ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும் இல்லையா, நாட் ரவுண்ட் லிங்கம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவர் ஏன் லிங்கம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்ட்டா இந்த கதை ஃபுல்லாக விஷ்ணு பற்றி. இன்டர்வெல்லில் கூட விஷ்ணு சயின்ஸ் இருக்கு இல்லையா, சங்கு இதெல்லாம் காட்டுறாரு விஷ்ணு பற்றி. ஸோ விஷ்ணு பற்றி வரும்போது நீங்கள் சிவனை காட்டக்கூடாது என்று, சிவா இஸ் ஷைவைட். ஓகே, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். சிவபக்தாஸ், இது விஷ்ணு பக்தாஸ். இது மகாபாரதத்தில் விஷ்ணு அவதாராக இருக்குது. அதில் கிருஷ்ணா ஒன் ஆஃப் தி மெயின் காடாக வர்றாங்க. அந்த லிங்கம் காட்டுறாரு. அதனால் அந்த லிங்கத்துக்கும் காஷிக்கும் லிங்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கும். காஷிக்கும் இதில் வர விஷ்ணுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. அது ஏன் வந்துச்சு, அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இல்லை. படம் பிரம்மாண்டாங்க, யாரன்னா என்ஜாய் பண்ணலாம். 3 வயசு குழந்தை கூட என்ஜாய் பண்ணலாம். 3D டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைட்ஸ் எல்லாம் வாவ், ஜாக்கி சான் படத்தோடு நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குன்ட்டு அழகாக இருக்குது.
ஸ்பீடுன்னு சொல்ல அழகாக இருக்கு. ஒரு பெரிய 100 கவிதை படித்த மாதிரி இருக்குது ஃபைட்ஸ் எல்லாம். நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் கொண்டு வந்து இந்த மகாபாரதத்தை அஸ்வத்தாமா கதையில் எப்படியான மிக்ஸ் பண்ணி அது மூலியமாக கதை சொல்லலான்ட்டு நமக்கு தெரியாத அஸ்வத்தாமா கதையெல்லாம் நிறைய ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி ஆக்சுவலி பார்த்த படத்தில் அஸ்வத்தாமா தான் மெயின் கேரக்டர். அமிதாப் பச்சன் தான் ஒரு 12 சீன் வரைக்கும் வர்றாங்க. இல்லை, சினிமாவில் எல்லோரும் பார்க்க வேண்டிய யார் நல்ல சினிமா, நல்ல டெக்னீஷியன், நல்ல கேமராமேன், நல்ல எடிட்டர், நல்ல மியூசிக் டைரக்டர், இன்னும் அது எல்லோரும் இதில் இந்த படத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு 1000 இருக்குது.